Welcome everybody to the amazing world of India. Friends, நம்ம முகத்தை டெய்லி பார்த்துட்டே தான் இருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற முக்கியமான விஷயம்னா இனிமேல் நீங்க உங்க முகத்தை நல்லா உத்து பாருங்க. நம்ம முகத்துல இருக்கிற ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்காது. லெஃப்ட் சைடு ரைட் சைடை விட கொஞ்சம் மேல தூக்குன மாதிரி இருக்கும். ஒரு கண்ணை விட இன்னொரு கண்ணு பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போற முதல் ஈவென்ட்டும் முக சம்பந்தமான ஒரு ஈவெண்டா தான் அமைஞ்சிருக்கு. இத பார்த்தா கண்டிப்பா நீங்க ஆடி போயிருவீங்க. ரெடியா இருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ப்ளீஸ் வெல்கம் ரிஸ்வான் ஷேக் from Mumbai, Maharashtra. ரிஸ்வான் ஷேக் இல்லையா? ஆமா சார். நீங்க என்ன வேலை பண்றீங்க? மும்பைல நான் எங்க சார் கூட தான் இருக்கேன். இவர் கூட நான் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார். நிறைய ஈவெண்ட் கூட பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, இன்னைக்கு நம்ம ஷோல நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு ஊசி எடுத்து அதுல என் வாயை தச்சிட்டு அது மூலமா நான் 20 கிலோ தூக்க போறேன். சிலருக்கு உடம்புல பலம் இருக்கும், சில பேருக்கு மூளையில பலம் இருக்கும். எனக்கு உதட்டுல தான் சார் பலம். உங்களுக்கு உதட்டுல பலம் இருக்கு. நீங்க உங்க உதட தைச்சுக்கிறேன்னு சொல்றீங்க. அப்போ வலி ரொம்ப அதிகமா இருக்குமே? வலி இருக்கும், அது தாங்கிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டேன். எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இவர் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷமா இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்கே ராஜா சார், இவர் இந்த ஈவெண்ட்டை வெற்றிகரமா பண்ணுவார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? எனக்கு இது மேல முழு நம்பிக்கை இருக்கு சார். இதுல என்னென்ன ஆபத்துகள் இருக்கு சார்? சில நேரத்துல நம்ம வெயிட் தூக்கும் போது உதடு கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நாங்க உதட்டுல 2 ஹோல்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்றோம். 2 ஹோல்ஸ் இருக்கிறதுனால வெயிட் ஈவனா பேலன்ஸ் ஆகும். அதாவது உண்மையா சொல்லணும்னா இது ரொம்ப டேஞ்சரான ஒரு முயற்சி தான். இதை இவர் இப்ப பண்ண போறாரு. இதை இவர் கண்டிப்பா செஞ்சு முடிப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே சார், நீங்க ரெடியா? ரெடி சார். ஓகே, ஈவென்ட் பண்ணவர் ரெடியா இருக்காரு. பார்க்க நம்மளும் ரெடியா இருக்கோம். கமான், கை தட்டுங்க. ரெடியா இருக்கீங்களா? ஆல் தி பெஸ்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த நபர் தகுந்த பயிற்சிகளுக்கு பிறகே இவ்வாறு செய்கிறார். இதை நீங்கள் தயவு செய்து வீட்டில் முயற்சி செய்ய வேண்டாம். முயற்சி செய்தால் இது உங்கள் உயிருக்கே பேராபத்தை விளைவிக்கும்.
உங்க திறமையை இங்க ஏகப்பட்ட பேர் பார்த்திருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்திருக்கு. நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு அற்புதமான குரு கிடைச்சதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார். என்னோட திறமையை வெளியே கொண்டு வந்த இந்த சபாஸ் இந்தியா ப்ரோக்ராமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஓகே ராஜா சார், உங்க சிஷ்யர் இன்னைக்கு ஒரு புது ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. நீங்க அவருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு முத்தம் கொடுத்துக்கிறேன். இங்க அவர் ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு, நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த ரெக்கார்ட் பண்றதுக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு அவரை கேட்டா மட்டும்தான் தெரியும். சோ நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு இதை நீங்க ட்ரை பண்ணி பாத்துறாதீங்க. இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணதுக்கு நம்ம இதுக்கு ஒரு சலாம் வைக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியா, இந்தியா.